மகாபாரத கதை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதிலும் மகாபாரத கதையில் சகுனியின் பெயர் பெரிதாக பேசப்படுகிறது. ஏனென்றால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நின்று விளையாடியவர் இந்த சகுனி தான். இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தையே சகுனியால் தான் வழிநடத்தி செல்லப்பட்டது என்று சொல்லலாம். ஒருவேளை சகுனி இல்லாமல் இருந்திருந்தால் குருஷேத்திர போர் வந்திருக்காது. பாண்டவர்கள் சூது விளையாடி இருக்க மாட்டார்கள். அவர்களே ஆட்சி செய்து வந்திருக்கலாம். துரியோதனன் மனதில் வேறு யாரும் அவ்வளவு வஞ்சனை எண்ணத்தை விதைத்திருக்க மாட்டார்கள். சகுனி யார்? ஏன் பழி வாங்க துடித்தார்? உண்மையில் சகுனி நல்லவரா என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். சகுனியின் தந்தை சுலபன். காந்தாரி சகுனியின் சகோதரி. காந்தாரியை கல்யாணம் செய்து கொடுக்கும் போது காந்தாரிக்கு ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்தது. அதனால் காந்தாரியை ஒரு வெள்ளாட்டுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அந்த ஆட்டை பலி கொடுத்தார் சுலபன். காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு பொண்ணு கேட்டு வந்தார் பீஷ்மர். திருதராஷ்டிரன் ஒரு குருடர். ஆதலால் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு மனம் செய்து வைக்க சுலபன் மறுத்தார். ஆனால் பீஷ்மர் மேல் இருந்த ஒரு பயத்தால் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார். அழகும் வீரமும் கொண்ட தன் மகளை ஒரு குருடனுக்கு மனம் செய்து கொடுக்க இருக்கிறோமே என்று எண்ணி மனம் கலங்கினார் சுலபன். இதை அறிந்த காந்தாரி ஒன்றும் சொல்லாமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டார். பிறகு காந்தாரிக்கும் ஆட்டிற்கும் திருமணம் செய்து வைத்த விஷயம் பீஷ்மருக்கு தெரிய வந்தது. இதனால் கொதித்தெழுந்த பீஷ்மர், ஆடாகவே இருந்தாலும் அது ஒரு பலியானதால் காந்தாரி ஒரு விதவைதானே, ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழித்து விட்டீர்களே, நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசும் என்று பொங்கி எழுந்த பீஷ்மர் சுலபனின் எந்த ஒரு விளக்கத்தையும் பீஷ்மர் கேட்கவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டோம் என்று நினைத்த திருதராஷ்டிரன் சுபாலரையும் உறவினர்கள் 100 பேரையும் சிறையில் போட்டு தண்டித்தார். சிறையில் கொடுக்கும் ஒரு கைப்பிடி சோற்றை யார் சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறார்களோ அவர்களை விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறி பீஷ்மர் சென்று விட்டார். பீஷ்மர் தன்னுடைய பலத்தால் சகுனியின் உறவினர்கள் 100 பேருக்கு ஒரு கைப்பிடி உணவையே சிறையில் கொடுத்தார். பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த ஒரு கைப்பிடி சோற்றுக்கு அனைவரும் அடித்துக் கொண்டார்கள். அந்த ஒரு கைப்பிடி சோறு யாருக்கும் போதவில்லை. பசியின் கொடுமை நாளுக்கு நாள் அவர்களுக்கு அதிகரித்ததால் ஒருவராய் தினமும் இறந்து போனார்கள். தன்னுடைய உறவினர்கள் தன் கண்முன்னே துடித்துடித்து இறந்து போவதை சகுனி கண்டு அழுதான் துடித்தான். அப்போது கூட்டத்தில் ஒரு மனதாக ஒரு முடிவெடுத்தார்கள். சிறையில் ஒரு கைப்பிடி உணவை சகுனிக்கே தந்து உயிர் பிழைக்க முடிவு செய்தார்கள். சகுனிக்கு அனைவரும் மொத்த உணவையும் கொடுத்து அவனை பிழைக்க வைத்தனர். அனைவரும் ஒவ்வொருவராக சிறையில் இறந்து போனார்கள். பீஷ்மரை வீரத்தால் வெல்ல இயலாது, வஞ்சனையால் மட்டுமே கொள்ள வேண்டும். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும். அந்த புத்திசாலித்தனம் சகுனிக்கு மட்டுமே இருந்ததால் அனைவரும் அவனிடம் வேண்டினார்கள். கடைசியில் சுலபன் இறக்கும் தருவாயில் சகுனியை அழைத்தான். மகனே சகுனி, எவ்வளவு அழகான நமது குடும்பம்! காந்தாரி என்ற அழகு மகள், வீரத்திற்கு இலக்கணமாக 3 புதல்வர்கள், அதில் நீ இளையவனாக நீ என்றோ அனைவரும் இழந்து அனாதையாய் நிற்கிறோம். இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நான் இறந்து விடுவேன். நீ இருக்க வேண்டும். நம் குலத்தையே அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேறறுக்க நீ இருக்க வேண்டும் என்பதாலே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கு தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும். அதற்கு காரணமாக நீயே இருக்க வேண்டும் என்று கூறி தன் கைகளை சகுனியின் முன் நீட்டினான் சுலபன். என் கை விரல்களை வெட்டு சகுனி என்று கூறினான் சுலபன். தன் முன்னே கை நீட்டி விரல்களை விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தந்தை சுலபனை கண்டான் சகுனி. இதன் விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே. நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை. இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும். வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள். நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விடுவேன். தன் உயிர் தன்னை விட்டு பிரிய போவதை அறிந்தான் சுலபன். தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தான் சுலபன். தன் வாளினை எடுத்தான். சகுனியின் கணுக்கானை வாளியின் பின்புறத்தால் அடித்து உதைத்தான். வலி தாழாமல் அலறினான் சகுனி. பிறகு கத்தியை எடுத்து தன்னுடைய தந்தையின் விரல்களை வெட்டினான் சகுனி. தந்தையோ வலி தாழாமல் உதடு கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி அமர்ந்திருந்தார். கண் திறந்தான் சுலபன். எதிரி கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தான். தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை. எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என நினைத்து நம்மை சிறையில் அடைத்த பீஷ்மர் அழித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றான் சுலபன். மகனே, அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என்று கூறி கொண்டிருக்கும் போதே சுலபனின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது. தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளில் கேட்டது. அதனால் கடைசியாக தன்னை மட்டும் உயிருடன் விடுமாறு சகுனி பீஷ்மரிடம் வேண்டினான்.
பீஷ்மரும் அவனை விடுவித்தார். இதற்கு பழி வாங்கவே சகுனி காந்தாரி மூலமாக அவர்களோடு உறவினராகி அவர்களை வேறொருத்தான். சகுனியால் தான் குருஷேத்திர போர் உருவானது. இந்த கதை நாம் உணர்வது என்னவென்றால், என்றோ நடக்கும் சிறிய அலட்சிய செயல் கூட பெரிய விரோதிகளை உருவாக்கிவிடும். எவரையும் அலட்சியம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதை உணர்த்தும் தத்துவம்.